பூவாளி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தொடர்ந்து நாம் பல மூலிகை செடிகளை பற்றி இந்த பூவாளி நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். காய்கறி செடிகள் வளர்ப்பிலிருந்து பூச்செடிகள் வளர்ப்பிலிருந்து முதலில் பூச்செடிகளாக இருந்தது, பின் காய்கறி செடிகளாக மாற்ற ஆரம்பித்தோம். இப்போது காய்கறி செடிகளிலிருந்து மூலிகை செடிகள் வளர்ப்பது என்று வந்திருக்கிறோம். மூலிகை செடிகளின் அவசியம் என்னவென்றால், நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை உணவு முறையிலேயே சரிப்படுத்துவதுதான் மூலிகை செடிகளுடைய பலனாக இருக்கிறது. ஒவ்வொரு மூலிகைகள் என்று பார்க்க போனால் அவை உடல் தோற்றத்துக்கும் உதவி செய்கின்றன. உள்ளும் புறமும் சரி பண்ணுவதற்கான மூலிகைகள் தான் அதிக அளவில் இருக்கின்றன. எல்லா மூலிகைகளுமே ஒரு ஆல் பர்பஸ் மூலிகைகள் மாதிரி தான் இருக்கிறது. எல்லாவற்றிலுமே எல்லா விதமான குணங்களும் இருக்கிறது. அடிப்படையாக நோய் என்று பார்த்தால் முதலில் சளி ஜுரம் என்று தான் ஆரம்பிக்கும். நம்முடைய தமிழ் மூலிகைகள் எல்லாமே அவற்றை தவிர்க்கக்கூடியவை, அவற்றுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவை. அந்த வகையில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வெளியில் தோன்றும் ஒரு விதமான பிரச்சனைகளுக்கு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான ஒரு மூலிகையை பார்க்கலாம். அதன் பெயர் அந்திமந்தாரை. அந்திமந்தாரை என்றால் ஈவினிங்கில் பூக்குங்கிற மாதிரி அர்த்தம். சாயங்காலத்தில் மலரும். 4 மணி பூன்னு சொல்லுவாங்க. பத்ராட்சின்னு பேர் உண்டு. அந்திமந்தாரைன்னு சொல்கிறாங்க. இது ஒரே செடியிலேயே 2-3 கலர்கள் உள்ள பூக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. இதனுடைய 4-5 கலர்களில் இது கிடைக்கிறது. வெண்மை, மஞ்சள், ஆரஞ்சு கலர், நல்ல ஒரு வாடாமல்லி கலர் என்று சொல்லுவோமே, அந்த கலரிலும் இந்த பூக்கள் அவை கிடைக்கும். அந்த செடிகளின் இலைகள் மிகவும் உபயோகமானவை. எப்பேற்பட்ட வெட்டுக்காயத்திற்கும், தோல் சம்பந்தமான எக்ஸிமா, சோரியாசிஸ் அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இந்த செடியுடைய இலையை எடுத்து சாறு எடுத்து சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா அது சரியாக போயிடும். அதை தவிர இந்த பூக்களை நம்மளுடைய ஆடைகள் தயாரிக்கிற இடத்துல டையாகவும் யூஸ் பண்ணுறாங்க, கலரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த செடியுடைய விதைகள் கட்டாயமாக உபயோகிக்கக்கூடாது. எல்லா செடியிலையும் எல்லா பார்ட்டும் உபயோகமாகும்னா கூட அந்திமந்தாரையை பொறுத்தவரையிலும் விதைகள் பயன்படுவதில்லை. இலைகள் மட்டும்தான் பயன்படும். பூக்கள் கலர் தயாரிப்பதற்கு மட்டும் பயன்படுகிறது. இந்த இலைகள் வெயிற்காலத்தில் ஏற்படும் வேனற்கட்டி என்று சொல்லி உடம்பில் ஒரு சூட்டினால் சில கட்டிகள் வரும். அதற்கு இந்த இலையில் விளக்கெண்ணெயை தடவி நல்ல ஒரு அனலில் காட்டி அந்த கட்டியின் மேல் போடும்பொழுது 2-3 நாட்கள் போட்டு வந்தால் சுத்தமாக அந்த கட்டி பழுத்து உடைந்து சரியான இதுக்கு வந்துவிடும். திருப்பி இலையை போட அந்த ரணம் நாள்பட்ட ரணமாக இருந்தால் கூட ஆறிவிடும். ஸோ இது ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா டிசீஸுக்கும் இந்த இலையை நம்ம உபயோகிக்கலாம். அதனால் அந்திமந்தாரையும் மிக எளிதில் கிடைக்கக்கூடியது. விதை போட்டு வளரக்கூடிய செடி இது. அதனால் விதைகள் கிடைத்தால் விதைகளை போட்டு வளர்க்கலாம். ஒரே தட்டியில் 2-3 செடிகள் கூட நீங்கள் வளர்க்கலாம். இது பராமரிப்பெல்லாம் பெரிய அளவில் தேவையில்லை. சாதாரணமாக எல்லா செடிகளையும் கவனிக்கும் போது இதையும் கவனிச்சிங்கன்னா போகிறோம். ஆனால் ஈவினிங்கில் அது பூக்கும்போது கொத்தாக பூத்திருக்கிற பூக்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூக்களுடைய மனம் தனியாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இலைகளை நம்ம அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து கலந்து காய்ச்சி வச்சுக்கிட்டா கூட தினப்படி தடவி குளிக்கும் பொழுது சரும நோய்கள் எல்லாம் பாதிப்பு இல்லாமல் விடுபடலாம். அதனால் உடம்புக்கு உள்ளுக்குள்ள ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் ஸ்கின்னோட பராமரிப்பும் இந்த மூலிகை செடிகள் பார்க்குதுங்கும்போது இந்த செடிகளை வளர்க்கணுங்கிற ஆர்வம் இன்னும் நிறைய எல்லாருக்கிட்டையும் வரணும். இந்த செடிகளை நாம் வளர்க்குறதோடு நின்றுடக்கூடாது. நம்மளுடைய அடுத்த சந்ததிங்கிறது நம்மளுடைய குழந்தைகள், இளைய தலைமுறையினர். அவர்களுக்கு இப்போ வெளிப்புற ஆக்டிவிட்டிங்கிறதே இல்லாமல் போச்சு. எப்போதும் கம்ப்யூட்டர், ஐபேட், மொபைல் ஃபோனுன்னு தான் இருக்காங்க. வெளியில் போய் விளையாடுறதெல்லாம் அறவே குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதில் இன்வால்வ்மெண்ட்டு க்ரியேட் பண்ணி அவங்களுக்கும் இதில் வேலை சொல்லி இந்த செடிகளை பற்றி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இதோட உபயோகங்களை சொல்லி அவங்களையும் வளர்க்கறதுக்கான ஆர்வத்தை நீங்கள் உண்டு பண்ணணும்.
சில மூலிகைகளை சமைக்கும் பொழுது அந்த மூலிகைகளை போட்டு இன்று நான் சமைச்சிருக்கேன், இதோட ருசி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வளர்க்குற ஆர்வம் தன்னாலேயே வரும். நம்மளோட மூதாதையர்கள் விட்டு போனதை நம்ம கவனிக்கலை, இயற்கையை கவனிக்காததுனால இயற்கை நம்ம தண்டிக்க தொடங்கி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த தண்டனையிலிருந்து நம்ம விடுபட வேண்டுமானால் இந்த மூலிகை செடிகளை வீட்டில் வளர்த்து நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய தலைமுறைகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியுங்கிறது இந்த மூலிகை செடிகள் வளர்ப்பு மூலமாகத்தான் முடியும் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.